தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்வதாக செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கிற்கு போலீசார் வலை வீசியிருக்கின்றனர். தலைவரே இளந்தலைவரும் தொட்டு பார்க்கான். அட நாய தொட்டு பாக்குறியா? யார தொட்டு பாக்குற? நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவார். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல, ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. தளபதி ஸ்டாலின் ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறக்காக ஆட்சி நடத்துறாங்க. அந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அதிகபட்சம் ருக்கோ ஜரா. ஆனா 6 மாசம் இந்த ஆட்சி, நான் சேலஞ்சா சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்க விட மாட்டோம். டிப்ரேஷன். கரூரில் சாலையை போடாமல் கோடிக்கணக்கில் பணம் கைமாறிய டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கைது நடவடிக்கையை முன்கூட்டியே மோப்பம் பிடித்த ஏவா வேலு சம்மன் கையில் கிடைப்பதற்கு முன்பே நெஞ்சுவலி சிகிச்சைக்காக அவசரமாக சிங்கப்பூருக்கு விமானம் ஏறியிருக்கிறார். இது நிஜமான இருதய சிகிச்சை தானா அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பயந்து வெளிநாட்டில் ஆடிய தலைமறைவு நாடகமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நீதான் இவனுக்கு ஆண்டவரா? பேண்டவராக்கிறடா. நம்ம தலைவரே இளந்தலைவரும் தொட்டு பார்க்கான். அட நாய தொட்டு பாக்குறியா? Few moments later. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எத்தின்னு போவாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. தளபதி ஸ்டாலின் ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அவனை யாராவது பாத்துங்களா? எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். உங்க மந்திரிகள் 12 பேர் ஊழல் பண்ணிருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கு. மன்னிக்கணும், அவங்களை கைது செய்யற தவிர வேற வழி இல்ல. ரோசம், சூடு, சொரண, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு. அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? அவர் உள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட 2ஆம் கலைஞர் பராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பா. A few moments later. ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட 2ஆம் கலைஞர் பராக். என்ன பொழப்பு? இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன் ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்க.
ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே என் மருமக கொஞ்சம் அதிகமா தான் மேக்கப் பண்ற ஆண்டவரே. அவ கையை நீங்க ஓட்டைங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓங்கி புயத்தளவ மண்டையிலே ஓங்கி அடிங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. நீதான் இவனுக்கு ஆண்டவரா? அவளை கட்டிட்டு ஜெபிக்கிறேன், கட்டி ஜெபிக்கிறேன், முட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவளுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகி. டேய் நீ வசமா சிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பையில மாட்டிக்கிட்ட. நீ தப்பிக்க முடியாது ராஜா. எல்லாம் உங்ககிட்ட போச்சு எனக்கு தெரியும். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஹோட்டலில் சர்வராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். அதனை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ள கூட வந்தியா? நான் தான் மாப்பிள. என்னது நீதான் மாப்பிள்ளையா? ஏன் இருக்கக்கூடாதா? ரமேஷ் வருது சுடலை, வருது வருது வருது. வாழ்க்கையில இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, அரசியல் விட்டு போயிடுறேன், அரசியல் விட்டு போயிடுறேன். நீ எதுக்கு ரெடியா இருக்க? நல்லதே நடக்கும். மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். கேஸ் நம்பர் நோட் பண்ணு. ஓகே மேடம். ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னடா சொல்ல போற? A few moments later. இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேலே சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். कैसा लगा मेरा मजाक? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். டிப்ரேஷன். அண்ணே கடல் பண்ணின. கடல் பண்ணியா? இல்ல இது கடல் பண்ண. கடல் ஏறுமே. Hey, I've seen this one. This is a தாவேகா எம்எல்ஏவிற்கு பணம் கொடுத்ததாக அதை அவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில், மர்க்கா சொல்லு. அதை அவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில், மர்க்கா சொல்லு. அதை அவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அந்த குற்றமே நிகழவில்லை. ஆஹா. மேக்சிமம் ஒரு அட்டெம்ப்ட் தான் நடந்திருக்கிறது. ஆட உங்க கூர்காவுக்கு போறந்தவன. திமுக காரனுக்கு எப்பவுமே அநீதி வீழும், அறம் வெல்லும். எல்லாரும் நாங்க வச்சு சத்தமா கேட்கல, சத்தமா கேக்குதா சார்? சிஎம் சார் அப்படியே இங்கே மண்ணு படத்தை யாரு பாப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயா, இது சிஎம்மோட படம். ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? நான் சுத்தி வச்சு பேச வரல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? பயமா இருக்குங்க, வேணாங்க. ஐயோ, இங்க பாருங்க, இவர டூல்ஸோட வந்துட்டு இருக்காரு. வந்து கிளம்பிட்டாங்க பாருங்க. ஜென்ஸ் டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க. இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசிதான் அவர் வரைக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. நீங்க தயவு செய்து வேலையை போய் பாருங்க. கர்நாடகாவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள மைசூர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏ உதயநிதிக்கு வரவேற்பு கொடுக்க ஆள் இல்லாதது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. A few moments later. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா.